நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. என்னோட தாய்மாமன் வந்து கருவேலராஜ் அவர் வந்து உடல்நல சரியில்லாம இறந்துட்டாரு. எங்களால் அவர் உடலை அடக்கம் பண்ண காசு இல்லாதனால நாங்கள் வந்து அன்னை விஜி சரவணன் அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கோம். கருவேலராஜோட உடலை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் அடக்கம் பண்ணுமாறு கேட்டுக்கிறோம். இது மூலமாக எங்கள் குடும்பத்தில் இருந்து கருவேலராஜோட தம்பியோ அக்கா யாருமே எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. எல்லாரோட சம்மதத்தோடு தான் நாங்கள் வந்து அன்னை விஜி சரவணன் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இறந்தவர்களுக்கான குளிர்சாதன பெட்டி, சவப்பெட்டி, சொர்க்கரதம் திட்டத்தை ஏற்படுத்தி கட்டணம் இல்லாமல் வழங்கி வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் 5 கொள்கை தலைவர்களில் ஒருவரான சமூக ஆர்வலர் அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஏற்பால் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசையுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசியன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் 31/7/2025 என்று ஏரல் பகுதியைச் சேர்ந்த தங்கத்துறை மகன் கருவேலராஜ் என்பவர் உடல்நலக் குறைவால் காலமானார். அன்னாரது பூத உடலை அடக்கம் செய்வதற்கு போதுமான வருமானம் இல்லாத காரணத்தால் அன்னை விஜிஎஸ் மக்கள் நல அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அன்னாரது பூத உடலை அடக்கம் செய்வதற்கு தேவையான முழு செலவையும் ஏற்று ஏரல் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்னை விஜிஎஸ் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் சமூக ஆர்வலர் அன்னை விஜி சரவணன் அவர்கள் சிறுவைகுண்ட தொகுதியில் யாரும் இல்லாத ஆதரவற்றோர் பூத உடல்களை மனிதாபிமான அடிப்படையில் அடக்கம் செய்து வருகிறார். அதன்படி இன்று கருவேலராஜா அவர்களின் பூத உடலும் அடக்கம் செய்யப்பட்டது. என்றும் மக்கள் பணியில் சமூக ஆர்வலர் அன்னை விஜிஎஸ் சரவணன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து மக்கள் பணியாற்றுவார்.